ஆமா, நான் தேடி வர ஆம்பளை எங்க தான் போறான் தெரியலையம்மா. ஒன்னும் இல்லை மாமா, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன் நான். என்னுடைய நாட்டியத்தில் எந்த விதமான குறையும் கிடையாது. குறை என்பதே கிடையாது. இல்லை, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் என்றால் தாராளமாக கேளுங்க. என்னுடைய தந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறேன். இளவரசினா ஒரு நாட்டியக்காரி. ஆமா, உணவிடத்துல சரி, உடையில சரி, இருப்பிடத்துல சரி, எந்த குறையும் கிடையாது. குறை என்பதே கிடையாது. ஆனா என்ன ஆனால்? இல்ல வேணாம். இல்ல பரவாயில்ல, ஆனால் என்ன அப்படி குறை? இல்ல வேண்டாம் விடுங்க. இல்ல பரவாயில்லைங்க, உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் என் தந்திரத்தை சொல்ல வேண்டியது. குறையை உழைத்தால் நிறைவாக்குவீரா? தாராளமாக இடத்துல இருந்தால் கிடைக்கிறேங்க. இல்லங்க, உங்க அப்பா கிட்ட என் குறையை நான் சொல்லியிருப்பேன். சரி, வயசு ஆயிடுச்சு, அவரால் தான் முடிய போகுது. வயசாயிடுச்சா? சொல்றது புரியலையே. நீங்களாம் இப்போ இளமை, உங்ககிட்ட சொன்ன அந்த குறையை கண்டிப்பா நீங்க தாராளமா என்னதான் குறை உங்களுக்கு? அப்பெல்லாம் நினைக்க மாட்டீங்க. என்ன தவறு இருக்கிறது? என்ன கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. வந்து பூச்சி நாட்டியக்காரி நான் யார்? நாட்டு இளவரசன் உனக்கு எனக்கு பொருத்தமாகுமா அல்லது ஏணி வைத்தால் தரட்டுமா? ஏன் ஏணி வைக்கிறீங்க? ஒரு 10 ஸ்டூல் எடுத்து வந்து எடுக்க வச்சாலுக்கு என்ன கேளு. காண்பதெல்லாம் பகல் கனவு பலிக்காது, போய்விடம்மா. இருக்கு அனுச்சிரும் மதுருமா. ஐயோ யாரு ஒரு நாட்டியக்காரி? எப்படி உனக்கு நான் முத்தம் தர முடியும்? இல்லைன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்லா குடும்பம் பண்ணுவேன் நானு. கல்யாணமா? ஆமா. உனக்கு சமைக்க தெரியுமா? விதவிதமா உங்களுக்காக ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு தருவேன். ஹோட்டல்லையா? ஏன் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு சமைக்க தெரியாதா? அடுப்புனா அடுப்புனால என்னன்னு தெரியாதா? கேஸ் அடுப்பு தானே. அடடே, நீங்க மட்டும் தான் இப்படியே? உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாம் அப்படிதானா? நாங்க வாழையடி வாழையா ஹோட்டலுக்கார போயிட்டு வச்சுக்கிறோம். இல்லம்மா, அங்க போய் சாப்பிட்டு வருவீங்கன்ற. வாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்லா பண்ணு. போயினா எப்படி கல்யாணம் பண்ணிக்குவோம்? யாரு அண்ணன் இல்லையா? மடுக்கிறாண்டி நீங்க யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆட்டம் ஆடுறான். நான் ஒரு ஆள் அவன் பக்கத்துல இல்லையாங்காட்டி ஆட்டம் இவனுக்கு ஓவரா தூக்கி போட்டு அடிக்குது. வாடா மாமா, வாங்க. அண்ணன் புள்ள மாமான்னு சொல்லு. அவன் நடக்கிறாங்க அண்ணன் புள்ள ரொம்ப. பாப்பா எங்க பாப்பா? டைம் ஓதுவா? தப்புமா, இதெல்லாம் தவறு. போக நீங்க. இல்லன்னா என்ன லவ் பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க. உங்க நம்பர் எனக்கு தனி, என் நம்பர் உங்களுக்கு தரேன். புரிஞ்சுட்டு அப்புறமா வேணா ஓகே ஃபைன். வேணாங்க, அதெல்லாம் தப்பு. வேணாம். நல்லா இருக்குங்க சக்கரை பொங்கல் ஆட்டம். சக்கரை பொங்கல் நல்லா இருக்கும். நல்லா இருக்காதானே? வேணாங்க, தவறுங்க இதெல்லாம். நீ ஒரு நாட்டியக்காரி. அந்த கூவுற குயிலும் சேவல பார்த்து படிக்குது பாரு. நீங்க பதில் சொல்ல மாமா மயக்கிடலா. ஏ மாமா மயக்கிடலா.
இருக்கிறப்ப ஒரு பொம்பளை சிரிக்க வச்சு பத்தி எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன நீ ஒரு எவ்வளவு நேரம் கேட்டு கிடக்குறேன். என்ன கேட்டு நடக்குற? ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டுட்டு கேக்குறாமா நேரம் எங்கடி ஒரு ஆளை காணும் வரலாம் எப்படி விட முடியும் வந்தா தானே நேரம் எங்க மாமனை கூட்டு பாரு நீ இப்படி வாடி நான் அப்படி வரேன்னு இருப்பாரு. அவரை தான் கூட்டிட்டு போய தாத்தா மறிக்கிறாரு என்னங்க மாமன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல மாமா சொல்லு சொல்லுங்க. யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ அதை பிறகு காதலிக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன இல்லைன்னு நீ நினைச்சுக்கிற? நீ யாரு என்னமா நீ? புரியல புரியல நீ யாரு? உன்னை போய் நான் லவ் பண்ண முடியுமா? என்னங்க யாரு யாருன்னா யாரு? நீ தான் இது எது புரியல? நாட்டியக்காரிமா. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நீங்க ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை. நாட்டியக்காரி நாட்டுக்கு இளவரசர் இப்படி எல்லாம் இமேஜஸ் பார்க்காதீங்க. ஓகே ஓஹோ அப்படிலாம் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா? நீ ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு பேபி. நேரா பெங்களூர் போயிடலாம். பெங்களூர் போனா தான் வாழ முடியுமா? உங்களுக்கு இமேஜ் பாயில கூடுறது இல்ல. ஆசை வளர்க்காதே அதனால் வாடாதே உள்ளே தடுமாறி பாதை மாறும் வளர ஆசைதானே மனுஷன் இப்ப நல்ல பேர் எல்லாம் கெட்ட பேர் ஆக்கிட்டு வீட்டுக்கு போக போறீங்க. நான் என்ன தப்பு செய்யறேன்? ஆமா நேரா போய் பைபாஸ்ல போய் உட்காந்துப்பேன். எதுக்கு? ஆமா போராடுவேன் போராட்டத்துல இறங்கிடுவேன். ஆமா நீ ஒரு ஆள் போய் பைபாஸ்ல உட்காந்துனா போற வர லாரி பஸ்ல உன் மேல ஏறி போகும். ஏன் நான் ஒருத்தி போறேன்? வேற என்ன 10 பொம்பளைங்களை இந்த ஊர்ல கூட்டும் போறேன். எப்படி வருவாங்க பாரு. ஏன் வராதோ? ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அக்கா நீங்களா வர மாட்டீங்க? அவர் யாரு கூப்பிட்டாங்க? அவன் நம்ம பக்கம் திரும்பிக்கணும்.
10 ரூபாய் ஜூஸ் வாங்கி கொடுத்தா ஓடியாந்துருவாளுங்க. 10 ரூபாய் ஜூஸ் எப்போ வாங்கி தருவாங்க? ஆண்டி தான் வரும். அது சரிதான். ஆமா. 10 ரூபாய் ஜூஸ் சாவு போய் மொத்தமா வாங்கி தருவாங்க. ஏங்க இப்ப பாருங்களா என்னங்க டைம் என்ன ஆகுது பாருங்க. இப்ப என்ன முத்தம் தானே? தாராளமா தரமா? தரீங்களா? ஆமா. ஐயங்க அது வண்டிக்கு போயிடலாம். முத்தம் தரேன்னு சொன்னேன். யார் தருவாங்க தெரியுமா? யாரு? இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய தந்தையிடத்தில் சொன்ன உடனே என்னுடைய தந்தை வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாரு. அண்ணா நீங்க போகாதீங்க. அண்ணா எழுந்துருமா எழுந்துரு. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி வைக்க வேண்டும் முத்தம் கொடுக்கணும்னு கேட்டேன். உடனே அண்ணான்னு சொல்றேன். அண்ணா நீங்க எங்க போறீங்க அண்ணா? எங்க அப்பாண்ட போய் சொல்ல போறேன்னு சொன்னேன். இல்ல நீங்க அப்பா கிட்ட சொன்ன நானா சொன்னா என் மானம் கப்பல் ஏறிடாண்ணா. அப்பனா திருந்துட்டியா? நான் பத்தினியா மாறிட்டேனா? நான் பத்தினிலே டபுள் பத்தினி அண்ணா. பத்தினி தான் கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் பத்தினா எப்படிமா அது? அது அப்படிதான் ஐநாடத்து சேர்த்து குடிக்கிறாங்க அந்த மாதிரி. சரி திருந்துட்டல்ல அது போதுமா? நான் நாட்டி ஆட வரேன்னு எனக்கு தலையெழுத்து அண்ணா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவாண்ணா? நாட்டி ஆட வரதுக்கு தலையெழுத்தான்னு கேக்குறேன். நீ நாட்டி ஆட வரலன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டுன்னு இருப்பியா? இதான் உன் தலையெழுத்தாய் போச்சு. அப்புறம் என்ன? நான் நாட்டி ஆட எதுக்கு தெரியுமா வந்தேன்? அதாவது சொல்லுமா. எனக்கு அப்பனும் இல்லை எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. அப்பா அம்மாவா இல்லையா? அழாதம்மா அழாதம்மா அழாத. அப்பா அம்மா என்ன ஆனாங்க? எங்க அப்பனும் அம்மாலாம் நாடா புயல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ணா. நாடா புயல் எப்போ வந்தது? இந்த கோமணம் புயல் வந்துச்சுல்ல, அதுல யார் யார் போனாங்க? எங்க பாட்டி தாத்தா போயிட்டாங்க. நாடா புயல் கோமணம் புயல் இதெல்லாம் வந்ததா? சரி அவங்க தான் போயிட்டாங்க. அண்ணன் தம்பி ஆகுது? எனக்கு அண்ணனும் இல்ல அண்ணா. என் கூட பிறந்த தம்பி இல்ல அண்ணா. அழாதம்மா அழவே அழாது. எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ இனி முதற்கொண்டு உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேம்மா. அண்ணா அழவே அழாது. இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். ஐயோ அம்மா வேணாண்டி அம்மா. இந்த ஊர்ல ஏமா நல்ல ஊருமா? ஊரை குறை சொல்ல மாட்டேன்னா. ஆமா என்ன இந்த ஊர்ல யார பாப்ப? ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு பெரிய எத்தனை ஒரு அறியாத பையனை கையில கால சாமி கூட போயிருக்காங்க. யாரு அது? எடுத்து என்ன கட்டிய அண்ணா? இந்த ஊர்ல ஏன் வேணான்ற தெரியுமா? மொத்தம் அங்கதான் போடுது. ஒண்ணு கூட போகல. ஆத்துலையா? ஆமா. எதுக்கு? அடி என்னத்துக்கோ மாறி தாயே. அண்ணா எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணா. கல்யாணமே வேணும். இப்படியே இருக்காதுமா, மரியாதை இருக்காது. எப்படி இருந்து மரியாதையே வாழ்ந்துட்டு போயிடுவேன். சரி அது எனக்கு மாறி கொடுக்குற அண்ணா. நீ எப்ப எனக்கு அண்ணன்னு சொன்னீங்களோ அதை என் பாசம் அழுது சிவாஜி கணேசன் அண்ணா. ஐயோ சாவித்திரி தங்கச்சே நீ அழவே அழாத. எனக்கு சீரு செய்யற அண்ணா. எனக்கு அள்ளி கொடுக்குற அண்ணா. எனக்கு கிள்ளி கொடுக்குறேன். எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல வாரி வாரி மாட்டு வெள்ள அனுப்புவாங்க. வயசானவங்க. ஆமா நைனா வயசுல. ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிங்க கிள்ளி கிள்ளி தான் கொடுக்குறீங்க. அதுல ஒரு சில அண்ணன் தம்பிங்க கொடுக்க கூட மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இருக்க மாட்டாங்கம்மா. சவர வேலை எவ்வளவு கம்மியா வந்தது. இப்போ ஒரு சவர 50,000 நெருங்குது. எப்படி நாங்க பிறந்த பொண்ணுங்க வயிறு இருக்குன்னா நீங்க பூடுவீங்கடா அண்ணா. பிறந்த பொறுப்பு சாப்பிட்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட விடாத. நாளைக்கு நான் செத்துட்டேன்னா எனக்கு கோடி போறேன் கூட பிறந்தேன். என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்படி போல? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அண்ணா? என்னம்மா இப்படி வாங்கலே சொல்லுமா. ஐயோ கெத்துட்டானே. ஐயோ பொண்ண கெத்துட்டானே. பெரிய புள்ள அது வாய்ப்பா விக்குது. சின்ன புள்ள மண்டரே கொய்யாக்கா விக்குதான். ரோஸ் வரக்கூடாது. மானங்கட்டாரமா ரோஸ் வரக்கூடாது. அண்ணா தம்பி இவங்க வேலை செய்யக்கூடாது. பாப்பா ராஜன் நீங்க 2 பேரும் வேலை விட்டாரா செய்வீங்க? நான் புடங்கத்து போவோம். என்னடா நாத்து புடங்கற வேலை. நாத்துல புள்ள தண்ணி விட்டு ஒரு கோமத்தை கட்டி காலை பரப்பினு அந்த நாத்து புடுங்க தண்ணி சில்லு நேர்மார். அங்க சொல்றாங்க கிடையாது. ஒரு நாளைக்கெல்லாம் நாட்டு எடுத்தா சம்பளம் எவ்வளவு? எவ்வளவு? 400 ரூபாய். 400 ரூபாய். முருங்கைக்கீரை சத்து. என்னுடைய அரண்மனை எவ்வளவு? எவ்வளவு? தங்குவா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அண்ணா இங்க வந்து பரவாயில்ல 400 ரூபாய். சரி விடு கோய்கறி விடு. 400 ரூபாய். முருங்கீரை சாம்பார் ஒரு ஆள் தான் பதில் சொல்லணும்.
இங்க 1000 ரூபாய் கோயிக்கறி கோயம்பு சாப்பிட்டா 16 பேர் பதில் சொல்லலாம் அதுல ஒரு ஆள் பதில் சொல்லலாம் எங்க பாப்பா அந்த கோயில் எங்க ஓத்து ஓத்து பாப்பா வர பாரு பிடிங்க அவளை பிடிங்கப்பா ஊர் மேல வர பாரு தேவையா ஓட்டு ஓட்டு கதை ஓட்டு இஸ்தா சிறுகா இஸ்தா இப்படி ஐயோ கத்திட்டாங்க அண்ணா அண்ணா எங்க அம்மா கத்திட்டாங்க சொல்ல வேண்டியோ கதை கதை கற்பைச்சம்மா எங்க வரையும் பாருங்கடியோ யார் அடிக்கிற உன்ன அடிக்கிட்டா தூக்கி வந்து அண்ணன் பாதிக்கு தெரியாது பூச்சாரா காலில் காப்பாங்க வந்துட்டாங்களே ஓட்டு ஓட்டு வாய வச்ச மண்ணா வாய வச்ச மண்ணா வாய வைக்க மண்ணா அதில் பீ இருக்கிறது ஐயோ இந்த எட்ட அடிச்சு ஓடுறா நான் வந்தேன் எனக்கு எடுத்துட்டு சாமி கூட பொருட்களை ஆமா சாமி பொருட்களை வந்துச்சு இந்த பத்தினியை பார்த்த உடனே சாமிக்கே பொறுப்பு. ஆமா பத்தினி ரொம்ப பத்தினிப்பா இந்த மன்னனை உடலிலே உயிர் மூச்சு இறைத்த முறை. அப்பா அப்படி பேச வச்சா ஏட்டா ஏட்டா நீ அப்படி பேசிக்கிறா பாரா பேச்சு பேச்சு பிசிறி ஏத்துறா பிசிறி ஏ பாரா நான் பேச்சு பேச்சு தலைய பணம் கொண்டு சாப்பிட மாதிரி ஆகி போச்சு ஏட்டா அப்படி பண்ணல ஏட்டா அப்படி பண்ணல அப்பா வெளிநாடு போன அமுச்சு வச்சாரு அது ஒண்ணு இது ஒண்ணு கேட்ட எல்லாத்தையும் வாங்கி தந்தாரு அப்பா எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னா பண்ணி வைக்க போறாரு ஏன்டா அந்த பொண்ணை போய் கருப்பு வச்சாட கம்யூனிட்டி பாத்தியா? பாத்தியாடா? பகல்ல பாரு எனக்கு மனைவி இல்லை என்று சொன்னால் நான் சத்தியமா சொல்றேன் அந்த கம்யூனிட்டி நான் சொல்ல அந்த கம்யூனிட்டி நான் சொல்ல பின்ன எந்த community? நான் சொன்ன சாதா கம்யூனிட்டி நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி அது என்ன பிரச்சனை? ஆமா கம்யூனிட்டி ஸ்பெஷல் அட கம்யூனிட்டி சாதா கொசூர் கம்யூனிட்டி இது போடா கம்யூனிட்டி கொசூர் அப்ப எந்த கம்யூனிட்டி? நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி பாத்தியா? பாத்தியா? 28ஆம் தேதி கரம் நீட்டி சம்பளம் 28ஆம் தேதி வாங்க 1ஆம் தேதி வாங்க இல்ல ஏடிஎம்ல போட்டு எடுத்து அத நீ காக்கு அத நீ காக்கு டேய் பாண்டிய மன்னனை போல் வாழ வேண்டும். அது யாரு ஒரு நாள் பாண்டியமன் நகரம் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருகின்ற வேலை கணவன் மன இல்லத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். நானே அம்மா நாளை நான் வெளிநாடு செல்ல போகிறேன். சரி சென்று வருவர் சர்வ ஜாக்கிரதை உரைத்தான். அட்டடடா உரைத்த வார்த்தை பாண்டியமனின் செவியிலே விழுந்து விட்டது. மன்னர் கேட்டுச்சு அதனால் நாளை இந்த பெண் தனித்துதான் ஆமா இருப்பான். ஆமா இந்த பெண்ணுக்கு நாளை யார் காவல் மறுநாள் நல்லூரில் வந்து கொண்டிருக்கிறான். ஓ மன்னரே காவல் வராரு சென்ற கணவன் இல்லத்திலே அந்த ஆள் கூட வந்துக்கிறான் இவருக்கு தெரியாது ஆனால் யாரோ மாற்றவனை பேசி கதவை தட்டி விட்டான். ஐயோ பார்த்தால் அவன் கதவை வந்துட்டான். ஆடாச்சி அடடா ஒரு பெண்ணின் கற்பு கல்லவா பங்கு வந்து ஆமா 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 என்பதற்காக அடுத்த கதவை தட்டான். அப்படியே நாடு நாட்டு மக்கள் விடிய காலை ஓடி வந்தார்கள். மன்னா என் வீட்டு கதவை அவன் தட்டி விட்டான். என் வீட்டு கதவை அவன் தட்டி விட்டான். பாண்டிய மன்னன் கேட்டான் மக்களே கதவை தட்டியவன் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். கதவை தட்டியவன் கரத்தை வெட்ட வேண்டும். ஐயோ
பார்த்தான் பாண்டிய மன்னன் தன் கரத்தில் உடைவாள் எடுத்து அவன் கரத்தை வெட்டி அவன் மானத்தை அவன் கை வெட்டிக்கினா நீ நாட்டு வெட்டி அது நான் வேற சொல்லணுமா தாய் பாண்டிய மன்னன் உண்மையை உரைத்தான் நடந்த நினைத்து பார்த்த பக்கம் நினைச்சதா தெரியுமா கற்பை காக்க அந்த மன்னனுக்கு இப்பேற்பட்ட ஒரு கரத்தை வெட்டி விட்டதுக்காக ஒன்னால் கரம் செய்து பொற்கை பாண்டிய பொற்கை பாண்டியனரையா பொற்கை பாண்டியக்கதையா என்ன பண்ண நீ கத்து நான் தலை ஊதிக்குதா அறிவு கட்டவன் பெண்களை இந்த அளவு கீழ்படுத்துவான் என்ன புரியல நீ பேசத்தான் புரியல நான் என்ன பேசணும் அவன் தலை கவுதிக்கலாம் ஆமா அறிவு கட்டவன் உடல் அசுத்தமாகி விட்டு அறிவிட்டு வாங்க அதான் சொன்ன தலை நீ எப்பா இந்த தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான்பா என் தெய்வமே தங்கமே முதல்ல பிள்ளைய சாரே போய் ட்ரை பண்றேன் அந்த அளவுக்கு ஆரம்பிங்க துட்டுக்கு இது இசிங்காரங்க யாரு நான் தலை கட்டவனா இசிங்க துட்டுக்கு இதுல இசிங்காரங்க யாருப்பா அவள் ஒரு பத்தினி ஆமா இது பத்தினியா அவரு தெரியும் தங்கண்டா தங்கனா சாதாரண தங்கம் இல்ல அது சொக்க தங்கம் அதான் 916 சொல்லுவாங்க அந்த ஏய் ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரியுது அவங்க பரம்பரைக்கு அவ என்ன ஆளு ஏதாளு ஏன்னா பணம் இருக்குல்ல இசிங்காரங்க அம்மா அம்மா பொன்னியம்மா மண்ணு நல்ல பொன்னியம்மா இந்த மண்ணை கண்ணில விட்டுறாத என்கிட்ட சொல்றதை விட அவகிட்ட இவகிட்ட சொல்லு டேய் நான் வெச்சபில்லை இருவிலையுமே சரியில்லை தான் ஆதாரமே தன் தசை யாரும் மத்தவங்க இனிமேல் நான் வெளியே உன்னை பார்ப்பதற்கு கண்ணாடி எடுத்து பார்க்கிறேன் நீதியை காக்க பிள்ளைகளை இருவிலையுமே நீதியை குழுதாண்டி வரைத்தான் இனிமேல் உங்கள் முகத்தில் வீழ்ப்பதை ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி அவங்க அப்பனை சாவடிச்சுக்கலாம் நீங்க பிள்ளைங்கள போங்க உரைக்கிறேன் அண்ணா அண்ணா என்று பெயரை சொல்ல கூப்பிடுறாரா மாமான்னு கூப்பிடுறான் காஞ்சி மாநகரிலே பிறந்தார் வளர்ந்தார் தமிழ்நாட்டை ஆண்டோர் பேர் அறிஞர் அண்ணா அந்த பெயர் அவர் அண்ணா அப்படின்னு உனக்கு தெரியும் ஆனா அவர் எப்படியாப்பட்ட டெக்னிக்கான ஆள் உனக்கு தெரியாது என்ன பெரிய மீட்டிங்ல போய் ஜன லட்சக்கணக்கில் உட்காந்து கிடக்கும் அந்த பெரியார்களே தாய்மார்களே சொன்னா போது கை தட்ட ஆரம்பிச்சோம் அவ்வளவு ஜனம் பார்த்துக்கணும் ஆனா அவருக்கு ஒரு பழக்குங்குது பொடி போடுற பழக்கம் எல்லாரும் எதுவும் போட முடியுமா இல்ல விட்டு போய் போட்டு வர முடியுமா அப்படிலாம் கிடையாது இந்த மைக் இது பாரு அங்க கை வச்சுக்காரு யாருக்கும் தெரியாது டப்பா ஒரு கையில எடுத்துக்காரு அன்பு பெரியார்களே தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் டப்பா எடுத்து கொட்டிக்கினே இருப்ப தெரியாது யாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்ப கொட்டிட்டு பாக்கெட்ல வச்சுக்காரு உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அன்று ஒரு நாள் அப்படி அப்படியே இசுக்கராச்சுவார் இது யாருக்குமே தெரியும் அவ்வளவு டெக்னிக்கான ஆள் தெரியுமா அது பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை படித்து வர சென்றோம் சென்ற இடத்தில் ஏன் இல்லை சாட்சி என்று நீதிமன்றம் ஓடி வந்து உரைத்தாய் தந்தையுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் அப்படி உரைத்தேன் தந்தையுடைய நீதி இப்போது என்ன ஆச்சு ஆரோடி வளத்தில் புழுதோண்டி வளைத்து விட்டார்கள் தம்பி அண்ணா டேய், அவள் யாரு அவ வார்த்தை கேட்கறீங்களே டேய், அவள் உன்னுடைய அண்ணி என்னடா அண்ணன் அட பறக்க அண்ணி அரண்மனையில இருக்காங்க பண்ணிடா இது காட்டு பண்ணி காட்டு பண்ணி சாப்பிடுறியா கறி அருமையா இருக்குண்டா பேச்சை நான் கேட்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை சொல்லி உதயவரி நாட்டை விட்டு போ நான் போக வேண்டும். என்னால் போக முடியாது சத்தியத்தின் சோதனை எத்தனை பேர் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டு
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மத்தினை வாட்டுவது அண்ணா சொந்தங்களை காட்டி அண்ணன் செல்பவன் கிடைத்தாங்கி அத்தனை பேருக்கும் சுமத்தாங்கி அத்தனை பேருக்கும் சுமத்தாங்கி சொல்லானடிப்பவள் பெண்டாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுவது அண்ணா சொந்தங்களை காட்டி மனிதன் வாழ்க்கையோ வில்லங்கம் மக்களுக்கெல்லாம் விருதங்கம் மரத்தில் ஏறும் வேதாளம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை மாட்டுவது அண்ணா சொந்தங்களை காட்டி இடுக்கள் வரும்போது செய்கிறார் எத்தனை பேருக்கும் நான் இருப்பேன் அதனால் தானே இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி